ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புஷ்பா 2 தி ரூல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேரோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. புதுசாக சொல்கிறதுக்கு அப்படின்னு கிடையாது. இது என்னோட ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ். இப்போ படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத வந்து நான் போக போக சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இது இப்போ நீங்கள் ஒரு வேளை படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. புஷ்பா 2 தி ரூல் அப்படின்னு இந்த படம். புஷ்பா 1 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது ஏன் ஹிட் ஆச்சு, எதுக்கு ஹிட் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் ஹிட் ஆச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு லார்ஜர் தென் லைஃப், யாருமே எதிர்பார்க்க முடியாத, நினச்சி பார்க்க முடியாத ஒரு கேரக்டர். அது ஒரு ரியல் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டராக கொடுத்து அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடிகிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. இது அதெல்லாம் தாண்டி ஸ்பைடர்மேன், பேட்மேன், அயன்மேன் அந்த பொசிஷனுக்கு போயிருச்சு. நீ என்ன பண்ணாலும் அது எங்களால் பண்ணவே முடியாதா அப்படின்ற ஒரு லெவலுக்கு படத்தை கொண்டு போய் நிறுத்திருச்சு. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய டிராபேக் அமைஞ்சிருச்சு. அண்ட் இந்த படத்தோட ஒரு கதை என்னன்னா, ஒரு சிம்பிளான ஒரு கதை. இந்த குசேலன் படத்துல நம்ம வடிவேலு தலைவன் இருக்காருல்ல, அவர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு சபதம் போட்டிருப்பாரு. இல்ல, அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டிருப்பாங்க, நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்திருக்காரு, அந்த படத்துல ரஜினியாவே வந்திருப்பாரு நம்ம தலைவர், அவர் வந்து அவர்கிட்ட போட்டோ எடுக்கணும், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வா, நம்ம வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்றதுதான் கதையா இருக்கும். இதுதான் இங்க ஒட்டுமொத்த படமே. நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்காக வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, நம்ம ரெண்டு பேரும் போய் அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நடக்கணும், நடந்தாதான் நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கும். ஒரு போட்டோனால வந்த கதை தான் இத்தனையும். அதை தான் இந்த படத்துல அப்படியே விரிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் படத்தோட ஒரு குட்டி கதை சுருக்கம். இதுல அந்த கிளாஷ், ஈகோ, இது எல்லாமே நடக்கிறத வந்து எவ்வளோ லார்ஜரா காணிக்க முடியுமோ அவ்வளோ லார்ஜரா காணிச்சிருக்காங்க. அது சில இடத்துல வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாவா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனா டேய் என்னடா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க, பாலையா படத்தையே மிஞ்சிருவீங்க போல இருக்குதேடா அப்படின்னு சில இடத்த சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது அல்லு அர்ஜுன் சார் மட்டும்தான். அல்லு அர்ஜுன் வந்து இந்த படத்தை ஷோல்டர்ல தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்றத படம் ஃபுல்லா காமிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த ஒரு மேனரிசம், ஒரு ஸ்வாக், ஒரு ஸ்டைலு வேற லெவல்ல கொண்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபஹத் ஃபாசில் தலைவன் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க நான் தான்டா கிங் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிற எல்லா ஃப்ரேம்லையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட ஸ்கிரீன் இதை வந்து நான் நெகட்டிவ்ல சொல்றேன். தலைவன் எங்கெங்க வந்து நிக்கிறாரோ அந்த இடத்துல வந்து ஆப்போசிட் ஆள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு தலைவன். பார்ட்டி இருக்கு புஷ்பா. அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தனா மேம் சாங்ஸ்லயுமே வந்து கிளாமரா வருது. ஏன்னா இந்த பேன் இண்டியன் படம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே கொஞ்சம் கிளாமரை தூக்கிடுறாங்க. எக்ஸப்ட் கேஜிஎஃப், அதுல வந்து கிளாமர் அப்படின்றத ஒரு பாட்டுக்கு கொண்டு வருவாங்களே தவிர படம் ஃபுல்லா கொண்டு வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா இது அப்படின்றப்போ நிறைய பேன் இண்டியன் ஃபிலிம்ல இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, தவிர்த்திருக்கலாம். பட் இருந்தாலும் பாக்குறவங்க வாயை புலந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்களும் வந்து இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க. குட், நைஸ். அதுக்கப்புறம் இந்த படத்தோட சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தாலும் இந்த படத்துக்கு இந்த பாட்டுகள்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற கமெண்டும் வந்துட்டு தான் இருக்கு. அண்ட் படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போதும் அது மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சப்புன்னு ஒரு பாட்டு வருமே, என்ன சப்புன்னு அறிவ ராஜா, அந்த பாட்டு வந்துச்சுல. ஸோ அந்த பாட்டுக்கு வந்து நம்ம ஸ்ரீலீலா வந்திருப்பாங்க. அதுவுமே வந்து ரொம்ப விஷுவலாக செம கிராண்டியராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு பாட்டு இப்போ வந்துச்சு ஃபீலிங், அந்த பாட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தியேட்டரில் பார்க்கும்போது. ஆனால் அங்கே உள்ளவங்களோட கமெண்ட் என்ன அப்படின்னா, அந்த கிஸ்கா சப்பு நிறைய ராஜா அந்த பாட்டுக்கும் ராஷ்மிகாவே போட்டிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் கமெண்ட் இருந்துச்சு. பேட் பாய்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, பட் சாங்ஸா பார்க்கும்போது இது டோட்டலா ஓவரால் சாங்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம சாம் சிஎஸ் போட்டிருக்காரு. டிஎஸ்பி அந்த இடத்துல இல்லாதது எனக்கு வருத்தமா இருந்தாலும் சாம் சிஎஸ் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் மனுஷனும் சாம் சிஎஸ் வச்சு செதுக்கி இருக்காரு. 90% ஆஃப் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் அவர் தான் வந்து செஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. அண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சில சீன்ஸ் எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் செம்ம எலிவேட் பண்ணி கொடுக்குது. அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு தியேட்டரிக்கல் மூமெண்ட்டாக
பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தை வந்து தமிழில் தான் பார்த்தேன். இது வந்து ஒரு தமிழில் ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். டயலாக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக கேட்சியாக போய் விழுகிற மாதிரி, கேட்சியாக இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம மதன் கார்கி சார் தான் டயலாக் எழுதியிருக்காரு. இங்கே நல்லா பண்ணியிருக்காரு. அந்த டப்பிங் படத்துக்கு ரொம்ப கேட்சியாக எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக டயலாக்ஸ் வந்திருக்கு. அண்ட் அதை டயலாக் டெலிவர் பண்ண விதமும் அந்த ஸ்வாகும் ஸ்டைலும் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சதுனால இங்கே அது பெரிய லெவலில் பாதிக்கலை. அண்ட் அந்த வாய்ஸ் வந்து நம்ம அல்லு அர்ஜுன் சார் கொடுத்த வாய்ஸாக இருக்கட்டும், ஃபஹத் ஃபாசில் சார் கொடுத்த வாய்ஸாக இருக்கட்டும், இந்த வாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை அப்படின்றது வந்து எப்பவுமே ஒரு குறையாக இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் விஷுவலா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா செம்ம கிராண்டியர் விஷுவல்ஸ். எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு 500 பேர் 1000 பேர் அப்படின்னு நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி உள்ள ஒரு சினாரியோ தான் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷுவல்ஸா கொண்டு வந்து நிறுத்தினதுனால தான் படம் ஓகேவா இருந்துச்சு. ஒருவேளை அந்த விஷுவல் சரி இல்லை அப்படின்னா இது வந்து கிரிஞ்ச் மெட்டீரியலா மாறி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப நோ லாஜிக் தான், அதுல ஒன்றும் குறை இல்லை, நோ லாஜிக் தான் படம் ஃபுல்லா. இருந்தாலுமே அந்த நோ லாஜிக்கை சரி பரவாயில்ல அப்படின்னு பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தினது விஷுவல்ஸ். ஸோ விஷுவல்ஸ் கிராண்டியராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட சிஜி, விஎஃப்எக்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த ஸ்டோரி வந்து எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான், ஒரு அது சொல்ல முடியாது அந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியை எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா படத்தோட டியூரேஷன் வந்து 3.5 மணி நேரம் கிட்டத்தட்ட, இல்லை 3.5 மணி நேரம் தான். அந்த 3.5 மணி நேரத்தையும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சது அந்த ஸ்க்ரீன் பிளே தான். அதுக்கு இந்த கிராண்டியர் விஷுவல்ஸ், இந்த விஎஃப்எக்ஸ், சிஜி, பேக்ரவுண்ட் மியூசிக் இது எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த ஸ்க்ரீன் பிளே ஒரு வேலை இல்லை அப்படின்னா இந்த படம் வந்து ஃப்ளாப் தான், கன்ஃபார்மாக ஃப்ளாப் தான். இன்னைக்கு இந்த படம் வந்து 294 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டே 1ல வந்து 294 crores வேர்ல்டு வைடாக கனெக்ட் பண்ணியிருக்கு. அந்த கலெக்ட் பண்ணதுக்கான ரீசனும் இதுதான், இந்த ஸ்க்ரீன் பிளே இப்படி இருந்ததுனாலையும், அதுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸை புல் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணதுனாலே தான் இது வந்து இந்த லெவல்ல போய் ரீச் ஆயிருக்கு. ஓகே, பாசிட்டிவ்ஸ் பார்த்தாச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. சில சீன்ஸ் எல்லாம் என்னடா இது பாலையாவே மிஞ்சிடுறீங்க அந்த மாதிரி ஒரு நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கு. ஃபைட் சீன்ஸ் வந்துச்சுன்னாலே ஓகே லாஜிக் பார்க்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுத்துடணும். அப்படி ஒரு வேலை படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே, படம் ஓகேவா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க கலாய்க்கிறதுக்கான நிறைய மொமெண்ட்ஸ் வந்து படத்துல வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனு ஒரு கண்டெய்னர்ல ஒரு சீன் இருக்கும். அங்கதான் இன்ட்ரோ சீன்ஸ் இருக்கும். இன்ட்ரோ வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான இன்ட்ரோவா கொடுத்துட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். சிம்பிளான இன்ட்ரோனா அந்த அளவுக்கு சிம்பிள் கிடையாது. பட் இந்த படத்துக்கு இது சிம்பிளா தான் தோணுச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மற்ற சீன்ஸ் எல்லாம் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சீன் அப்படின்றப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு. அதில் ஒன்று ஸோ அதெல்லாம் கிரிஞ்சா மாறிடுச்சு. இப்போ கன்ஃபார்மாக ட்ரோலிங் மெட்டீரியலாக வரும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தானே அந்த படத்துக்குள்ள உட்காரணும், கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அங்கேயே வந்து நம்மளை கடுப்படிச்சிருது அந்த லெவலுக்கு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கீழே இருந்து அப்படியே மேலே வரதை வந்து காமிச்சிருப்பாங்க. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே மேலதான் இருக்குது, அப்படியே பிளாட்டா மெயின்டைன் பண்ணி இருக்கிறது அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு சரியா தோணல. மேபி எல்லாத்தையும் பாக்குறவங்களுக்கு அப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இது என்னோட சின்ன ஒப்பீனியன். உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஒப்பீனியன் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த லாஜிக் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னோன்னு தான் திடீர்னு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். அது வந்து சொல்லலாம், இந்நேரம் பார்த்துருப்பீங்க. காலை கட்டியிருப்பாங்க, கையை கட்டியிருப்பாங்க, அது பின்னாடி கட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கட்டினதுக்கு அப்புறமும் தலைவன் ஒரு ஃபைட்டு பண்ணுவார். அப்படி ஃபைட்டு பண்ணும்போது முடியலடா, விட்டுருங்கடா, 3.5 மணி நேரம்டா, வெளியே கிளம்புறோம்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணதுனாலையோ என்னவோ, இல்லை ஸ்க்ரீன் பிளேவை அப்படி கொண்டு போனதுனாலையோ என்னவோ, சரி பரவாயில்ல இன்னொரு 1/2 மணி நேரம் தானே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்க்குற ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்படிதான் வந்து அந்த கிளைமேக்ஸ் இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நல்லா பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனா லாஜிக் இல்லாத ஒரு லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. நோ லாஜிக் சீன்ஸ் தான் அவ்வளோ படத்துல இருக்கு. அந்த கிளைமேக்ஸ்லயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நோ லாஜிக் தான் இருக்கு. லாஜிக்கே இல்லாத ஃபைட் சொல்றேன். லாஜிக்கு சுத்தமா ஒரு பர்சன்டேஜ் கூட எதிர்பார்க்க கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த படத்தை போய் பார்க்கலாம். அந்த சீனுமே வந்து அப்படிதான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய நெகட்டிவா தான் இந்த படத்துக்கு இருக்கு. ஆனா இது வந்து நமக்கு தான் பிடிக்கல.
இது தெலுங்கு ஸ்டேட்லையும் அதுக்கப்புறம் ஹிந்திலையும் பக்காவா ஓடிடும். காரணமே வேண்டாம், சூப்பரா ஓடிடும். பிகாஸ் அவங்க இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப என்னது நோலாஜிக் ஃபைட்ஸ் எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு ஜாலி வேற லெவல், தெரிச்சு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு, போய் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபகத் ஃபாசில் சார் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபகத் ஃபாசில் சாரோட அவர் வந்து நின்னாலே வந்து பைசா வசூல் அப்படின்ற மாதிரி உள்ள சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கு இப்போ அட் ப்ரெசென்ட். அடுத்த தலைவன் ஹிந்தியில வந்து பாலிவுட்ல அறிமுகமாகிறாரு. அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு வில்லனா ஒருத்தரை வந்து கொண்டு வந்து நிறுத்தும் போது, ஒரு ஹீரோ இங்க வந்து ஒரு லெவல்ல இருக்கும்போது அந்த வில்லனை வந்து இப்படி காணிச்சது வந்து சரி இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தலைவன் வந்து நிக்கிற இடம்லாம் வந்து வேற லெவல் மாஸ் சூப்பரா தான் இருக்குது. ஆனா இருந்தாலுமே வந்து ஃபகத் ஃபாசில் சாருக்கு இந்த அளவுக்கு தானா அப்படின்ற மாதிரி ஸ்கிரீன் டைம் கொடுத்துருந்தது. அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் அதிகப்படுத்தி இருக்கலாமோ, இல்லை இவரோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணி சூப்பரா கொண்டு போய் நிறுத்தி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு நெகட்டிவா இருந்துச்சு. ஏன்னா வில்லன் எப்பவுமே வந்து ஈக்குவலா இருந்தா இன்னும் இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது இன்னும் நோலாஜிக்கே இருந்துட்டு போட்டுமே ஹிட் ஆகும், அது சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இது அந்த லெவலுக்கு ஒர்க் ஆகல. யூஸ்வல் தெலுங்கு வில்லனா மாத்திட்டாங்க. இப்போ எல்லா படத்துல தெலுங்கு மேக்ஸிமம் படத்துல பாத்தீங்க அப்படின்னா கடைசியில வில்லனை வந்து காமெடி பீஸ் ஆக்கிடுவாங்க. நம்ம இந்த இவரோட படத்துலயுமே சொல்லாமே, அளவை குந்தப்புறம்ல அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதுலயே கூட பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரகனி சார் கடைசி வரை காமிச்சிட்டு இருப்பாங்க, கடைசியில ஒரு காமெடி ஆக்கி விட்டு போயிடுவாங்க. இதுலயும் வந்து ஃபகத் ஃபாசில் சாரை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணாம ஒரு காமெடி வில்லனாவே அவரை மாத்தி வச்சிருந்தது வந்து அந்த அளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் கடைசியா ஒருத்தர் வந்தார், அவரு என்ன இதுன்னு தெரியல. ஆனா மனுஷனுக்கு இப்போ ஒரு நேம் செட் ஆயிருச்சு. அவர் வந்தாலே படம் வந்து ஃப்ளாப்பு இல்லை ஆவரேஜ் அப்படின்னு செட் ஆயிருச்சு. ஜெகபதி பாபு சார் கடைசியில வந்தாரு, தேர்ட் பார்ட்டுக்கு லீடு விடுறதுக்காக பாவம் வந்தாரு, வந்து மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்த சீனு அது தேவையில்லை, அதில் தேர்ட் பார்ட்டுக்கு லீடு வேற விட்டுருக்காங்க அப்படின்றப்போ அது எதுக்குடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான் இந்த படத்துல உள்ள ஒரு குட்டி நெகட்டிவ்ஸ். குட்டி இல்லை, இது வந்து பெரிய நெகட்டிவாக தான் இருக்கு. பட் 3.5 மணி நேரம் அப்படின்றது உங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கலாம். சில இடத்துலலாம் வந்து செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து லேக் நிறையா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் லேக் நிறையா இருக்குது. அது வந்து கொஞ்சம் பொறுமையை சோதிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கிளுகிளுப்பான பாட்டுகள்லாம் வந்து உங்களுக்கு ஜாலியாக மாற்றினதுக்கு அப்புறம் வேணா உங்களுக்கு போகலாம். ஆனால் சாங் பிளேஸ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக தான் நல்லா தான் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து இதுக்கு ஏன்டா இந்த இடத்துக்குலாம் பாட்டு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்காத மாதிரி, நீங்க பாட்டு வரலனாலும் பரவாயில்ல, கிஸ்கா சப்பு அந்த பாட்டுக்கே வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்து சிரிக்கிறதுக்கான நிறைய மெட்டீரியல்ஸ் உள்ள இருக்கு, ஜாலியா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா இது வந்து கனெக்ட் ஆகலைன்னா ஒர்க் அவுட் ஆகல. மேபி நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். இதுதான் என்னோட ரிவ்யூ. இது நான் தமிழில் தான் பார்த்தேன், தெலுங்கு படம் தான், தெலுங்குல தான் பார்க்கணும்னு நினச்சேன். பட் சரி ஓகே தமிழில் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. புஷ்பா 1 அதுவுமே வந்து கனெக்ட் ஆகலை தான். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு குறை சொல்கிற அளவுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த நோலாஜிக்ஸை தவிர மற்றது எல்லாமே சூப்பராக பில்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. இதில் அப்படி ஓவராலாக பார்க்கும்போது இவ்வளோ டியூரேஷன் தேவையில்லாதது இருந்துச்சு, இவ்வளோ நோலாஜிக் ஃபைட்ஸ் தேவையில்லாமல் இருந்துச்சு. மாஸ் காட்டணும் தான், அதுக்காக இவ்வளோ கொண்டு போய் இவ்வளோ ஒரு ஆளை ட்ரோல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து மாஸ் காட்டணும் அப்படின்றது கிடையாதுன்னு நினைக்கிறேன். பேன் இண்டியான்னு நினச்சி இந்த படத்தை எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் உள்ள வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா புஷ்பா 1 பேன் இண்டியா அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து பேன் இண்டியன் ஹிட் ஆக ட்ரை பண்ணுச்சு. இது வந்து தாராளமாக 1000 கோடி அடிச்சிரும், சூப்பராக 1000 கோடி அடிச்சிரும், ஆக்கி கொண்டு வந்துருவாங்க நம்ம பசங்க. ஆனாலும் வந்து அந்த அத்தன்டிசிட்டியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கு ஒரு பேர், அது வந்து டோட்டலாக மிஸ் ஆகுது. புஷ்பா 1க்கும் புஷ்பா 2க்கும் இது தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் புஷ்பா 3 தேவையே இல்லைன்னு தோன்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இதில் புஷ்பா 3 வருது, எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் படத்துக்கு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு நான் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன்ப்பா, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னா தாராளமாக போய் பாருங்கள். 3.5 மணி நேரத்தில் கொஞ்சம் சோதிக்கலாம், ஆனால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்தான், ஆனால் வந்து நான் லாஜிக் இல்லாத படத்துக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு கொஞ்சமாச்சும் லாஜிக் வேணும். ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் லாஜிக் ஓரளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 50% போய் பார்க்கலாம், சகிச்சுக்கிட்டு பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி படங்களே பிடிக்காது அப்படின்னா போகாதீங்க.
ஓகே. அப்புறம் போயிட்டு வந்து படம் நல்லா இல்லை அது இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு இந்த படம் வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகல. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஆள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு. பார்க்காதவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸாக இருக்கும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம். ஏன்னா நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம் அப்படின்னா எங்கள் 5 பேர்த்துல எனக்கு ஒரு 2 பேருக்கு தான் பிடிக்கல, எனக்கும் இன்னொருத்தனுக்கும் பிடிக்கல. மற்ற 3 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணானுங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். பட் ஆஸ் அ ஹோல் படமாக பிடிக்கல. இன்னும் 3 பேத்துக்கு வந்து பிடிச்சிருந்தது, ஒருத்தனுக்கு ஆவரேஜாக இருந்தது. ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபேமிலியாக போனீங்களா? ஃபேமிலியாக வேணான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸாக போனீங்க அப்படின்னா நல்ல ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு படம், நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு படம், கிளுகிளுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு படம். ஸோ எல்லாமே வந்து ஆஸ் அ ஹோல் இந்த படத்தில் கிடைக்கும். போயிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.